ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அங்கே விஜய் குமரன், நிவின், யமுனா, இங்கே காவிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயும் காவிரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே குமரனுக்கும் இங்கே நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே அவங்க தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை போட்டுட்டு விஜய் வந்ததுனால இங்கே காவிரிக்கு ஒரு சைடு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே அவங்க மனசு இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே பார்த்தினாங்க காவிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா பார்த்தினாங்க காவிரியை சந்தேகப்பட்டு அங்கே எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா காவிரியை தப்பாக பேசியிருக்கா. ஆனால் அதுக்கு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா திரும்பி எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிக்க காவேரி, நான் உனக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், நான் இது மாதிரி பேசி என்னை மன்னிச்சிக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லவும் உடனே இங்கே யமுனா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா இவ திருந்தாத ஜென்மம், இவ எவ்வளோலாம் நடிப்பாளோ அவ்வளோலாம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிவின் சொன்ன மாதிரியே தான் இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இங்கே காவிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதே இங்கே நிவின் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம். விஜய் சொன்னதும் இங்கே யமுனா பார்த்தீங்கன்னா காவிரி என்னத்துக்கு நிவின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இவன் புத்தியை இப்போ கூட விட்டு போகல, இவ மைண்டை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தாவும் பாட்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா நான் அவங்க வேணான்னு சொல்லிட்டு வரல, அவங்க சொத்தும் அவங்க காரும் வேணான்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க வேணான்னு நான் சொல்லிட்டு வரல, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே பேசிட்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே சாரதாமே வந்து எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்க உடனே இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடை மேலே எடுத்து வந்துடலாம், நம்ம மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியும் இங்கே விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் இங்கே காவிரியும் விஜயும் மார்னிங் சாப்பிட்டு இருந்த போது இங்கே யமுனாவை உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னாங்கல்ல, அதை நினச்சிக்கிட்டே இங்கே என் கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவிரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே காவிரிக்கே மொத்த சந்தோஷமும் அங்கே கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கங்கா இது மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு சைடு சாரதா சொன்னதை நினச்சிக்கிட்டே அங்கே ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே கங்கா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அவள் கீழே உக்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். உடனே இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே கீழே போயிட்டு வா கங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. நீ வரலன்னா எதனா நினச்சிப்பாங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை எப்படியோ பேசி அங்கே மேலேயுமே கூட்டிகிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு அவங்க தாத்தாவும் பாட்டியுமே இங்கே விஜய் போனதை நினச்சிக்கிட்டே அங்கே ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க. விஜய் ஆனால் இது மாதிரி முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் எனக்காக இப்போ இங்கே பொறுத்து போயிருக்கலாம். ஆனால் அவன் இங்கே அவங்க பாட்டி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அவன் இந்த வீட்டை விட்டே போயிட்டான். எனக்கு இப்போ ஒரு மனசு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்து மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யோசிச்சு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே நிவினுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே ஒரு சைடு இங்கே விஜய் சொன்னதே வச்சு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நிவினுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.